ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து இரகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூல்ன்ற சீரிஸோட எபிசோட் 23 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 22 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்காத போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியை புரியும். முடிஞ்சிருக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகிறோம். இப்போ மேட்சஸ் தேங்கும் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. எங்களோட ஆளுங்க ரொம்ப தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு இருக்கேன். நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் ஜோ, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கறதை விட நான் அதிகமாக உங்களுக்கு பண்றேன். அந்த தட்சியா ஸ்டூடெண்ட் மட்டும் நான் எக்காரந்து கூட விட மாட்டேன். என்னோட அடுத்த டார்கெட் அந்த சைனா டவுன் தான். நல்லா புரிஞ்சுது அப்படின்னு அவனை சொல்ல எரிக்காவும் தட்சியா நாளைக்கான சென்டர் எந்த இடத்துல இருக்கும்? நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கிட்ட மீட்டிங் போட்டுட்டேன். என்னது நீ மீட்டிங்ல கலந்துவியா? சரி, உன்னோட டெமோ டிவைஸ்ல என்னாச்சு? அதெல்லாம் நல்ல முறையில் தான் போயிருக்குது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் சார்பா தான் இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துன்னு போனோம். டேய், டெமோ டிவைஸுக்கான எல்லா விதமான தரவுகளும் உங்ககிட்ட இருக்குது தானே? ஏன்னா அது யாருக்கோ லீக் வேணா பாத்துக்கணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நானே பாத்துக்கிறேன். இருந்தாலும் இது கேட்கவே நல்லா இருக்குது. ஆனா திரும்பியும் நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணணும்னு எனக்கு தோணுது. டேய், அன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனால இல்லை நான் இப்படி சொல்றேன். நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா கப்பல்ஸ் மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லுது. அப்படிதான் கிடையாது. அதுக்கப்புறம் நேஷனல் மேஜிக் யூனிவர்சிட்டியோட டெச்சிகாடா ஹாஸ்பிட்டல்ல நம்ம இச்சிகாயை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க ரென்னோ. வாங்க இஜியாரா, நான் அசுகா, இவங்களோட டாக்டர் நான் தான். இவகிட்ட கொஞ்சம் நான் பேசலான்னு இருக்கேன். நீ உன்னோட அக்காக்காக ஷீபாவை பழி வாங்கணும்னு நினைக்கிற, அதுக்காக கார் நோட் பண்ணிருக்கேன். ஆனா நீ பண்ணதுல எந்த விதமான தப்பும் இல்ல. நீ சரியா தான் யோசிச்சிருக்க. பட் ஆனா அதை பண்ண விதம் தப்பு. நீ எதுக்காக மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பண்ண? நீ நேரடியாவே அவனை எதிர்த்து இருக்கலாமே. எதனால கண்டிப்பா நான் என்ன நினைக்கிறேன், உன்னால ஷீபா லெவலுக்கு யோசிக்க முடியும். அவனும் தப்ப உணர்றான். ஆனா உன்னோட ஃபைனல் எக்ஸாம் செமஸ்டர்ஸ் எல்லாம் பச்சு பார்க்கும்போது நல்லாவே அதுல நல்ல ஸ்கோர் தான் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 100க்கு 92 எடுத்திருக்க முறையில நல்லாவே நீ டேலண்டடான பொண்ணா தான் தெரியுது எனக்கு. கண்டிப்பா சொல்ற, இதே மாதிரியான பொட்டன்ஷியல் உனக்குள்ள இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஷீபாவே நீ தாண்டிடுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஷீபா யாருக்காகவும் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாது. பட் ஆனா நீ பண்ண அந்த ஒரு காரியத்தினால அவன் அன்னைக்கு மிரண்டு போனான். ஒரு நிமிஷம் அவன் ஈக்குவலுக்கு கொஞ்சம் திறமையான ஆளதான். சரி, நாளைக்கான காம்படிஷன்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இவனு கிளம்பி வரும்போது மிஸ்டர் ஸ்ரீன், நீங்க இந்த மாதிரி பேசிருக்கலாமா? என்ன பண்றது, அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற வகையில் இப்படிலாம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரசன்டேஷனுக்காக இவனுங்களும் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு டின்னர்ல நம்ம ஹீரோவோட சீனியரும் அதுல அட்டன் பண்ணிருக்காங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. எக்ஸ்பெக்டர், உண்மையில சொல்ல போனா நீங்க தானே இன்னைக்கு வர வச்சுங்க. எதுக்காக என்ன இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க புரியல. இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. என்ன சொல்றீங்க? இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறீங்க நாளைக்கு? கண்டிப்பா, என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சல்யூட் கொடுக்க ரொம்ப நன்றி. 8:30 அப்புறம் டுமாரோ மார்னிங் வந்துருங்க. அதுவும் சக்குராஜிகோ ஸ்டேஷன்ல. எதுக்காக காலையில? வாங்க சொல்றேன். நேஷனல் ஹை ஸ்கூல் மேஜிக் திஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அந்த காம்படிஷனுக்கு நம்மள வர சொல்லிருக்காங்க. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டரா இருக்கிறதுனால அந்த இடத்துல முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியமான பெரிய பெரிய ஆளுங்களும் வருவாங்க. அதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல உழைப்பு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு போய் சேர்ஃபுல்லா நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லலாம்ல. கூடவே அவங்களோட சபார்டினேட்ஸும் இதுல ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவனு ஷாக்காவே ஏன்லாம் கேட்காதீங்க. அவங்க வரும்போது அவங்க கூட வெப்பன்ஸ் ஏற்றணும் சொல்லுங்க. அதே மாதிரி ஆமோ கன்ஸ் ஏற்றணும் சொல்லுங்க. மிஸ் ஃபுஜியாஷி, என்ன பேசுறீங்க? என்ன பிளான் தான் பண்றீங்க புரியல. அப்கோர்ஸ் நாளைக்கு நடக்க போற அந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வரப்போகுதுனால அதை நம்ம இங்க இருந்தே கணிக்க முடியாதுல. அதனால முன்கூட்டி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் சமாளிக்கிறதுக்காக. அதனாலதான் உங்ககிட்ட இந்த ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்ல வெளியில நம்ம டீச்சரும் நின்று இருக்கேன். ஃபுஜியாஷி அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது இவங்களும் பார்த்துட்டு கேமரால கேப்சர் பண்றாங்க. இவங்களை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மூலியமா அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோ பக்கத்துக்கு வந்திருக்காங்க. மேக்கி, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம் போல. ஆமா மேம், ஃபுஜியாஷி மேம், நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் ரூமுக்கு வந்திருக்கீங்க விசிட் பண்ணி. பரவாயில்ல. நான் இந்த இடத்துக்கு ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸரா தான் வந்திருக்கேன். அதனால மிச்சப்படி நம்மளுடைய எந்த விதமான டீடைல் வெளியே போகாது. கவலைப்படாத. எந்த விதமான அசம்பாவிதம் நடந்தாலும் அதை தடுக்கிற லெவலுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கணும்டா. அது என்னது? இதுல இருக்க சிப்ல நிறைய டிஃபரன்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது கண்டிப்பா உனக்கு உதவும். அதே மாதிரி இன்னொரு தடவை ஒன்னு எச்சரிக்கிறேன், என்ன வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் தயாரா இருங்க. அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனோட அரைனால எல்லாரும் ரெடியா இருக்காங்க. எரிக்காவை சுத்தி முத்தி பார்க்க அந்த இடத்துல ஒருத்தனை பார்த்துட்டு அவங்க காண்டவன். இவங்களும் இருக்கா யார் பார்த்து அவங்க ஒண்ணு பார்த்து கை காமிக்கிறாங்க. உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் வராண்டல போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஷீபா, மிஸ்டர் ஈச்சிஜோ, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல ஷீபா. ஆஃப்டர் உங்க கூட பார்ட்டில நான் டான்ஸ் பண்ண ரொம்பவே ரசிச்சேன். இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க உங்களை டச் பண்ணது. என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கான காரணம், இங்க நடக்க போற காம்படிஷன்ல பார்ட் ஆஃப் தி செக்யூரிட்டில நானும் ஜாயின் பண்ண போறேன். சரி, உங்களோட வேலையை வந்து பிரமாதமா பாருங்க. கண்டிப்பா அப்படின்னு அவன் வாக்கப்பட்டு சொல்ல. கூட இருக்கவங்கிட்டையும் மிஸ்டர் டோமி சூகா, நல்லபடியா பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? அவனும் தேங்க்யூ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை தாண்டி போகும்போது அடுத்த முறை பார்க்கலாம் தட்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சண்டைக்கு தான் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மியூக்கி மட்டும் தனியா வந்து ஒரு இடத்துல உட்கார. எரிக்காவும், என்னடா இங்க வந்து உட்காருக்க, நம்ம ஆளுங்க கூட வந்து உட்காரல, என்ன நீ இப்படி தனியா வந்திருக்க? சரி, நம்ம ஆளுங்க எங்க? அங்க இருக்காங்க பாரு, மியூசிக்கையும் மியூக்கியும். எரிக்கா பார்த்துட்டு உண்மையில அவங்க 2 பேரும் ரொம்ப கப்பலா தான் எனக்கு தெரியுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் கிட்ட ஃபியூச்சியும் வந்து பேசுறாங்க. பரவாயில்ல, என்ன எப்படியே தெரிஞ்சுக்கீங்க போல. ஆமா, உங்களை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுது. அதனால என்ன மன்னிச்சிருங்க, உங்க மேல சந்தேகப்படுது. நீங்க சந்தேகப்பட்டதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா நீங்க பார்ட் டைம் தான் இப்ப வேலை செய்யறதுனால இதெல்லாம் உங்களுக்கு உதவும். இருந்தாலும் நீங்க எனக்கு தெரியாம இன்னும் ரகசியமான வேலையெல்லாம் பண்றீங்க. அதான் என்கிட்ட ஏன் ஷேர் பண்ணாம இருக்கீங்க? ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இவங்க எனக்கு இப்ப வார்ன் பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஷீபாக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கிற சீக்கிரட் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒருவேளை ஸ்பையா இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஃபுஜியாஷியும் லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்க, என்னடா அது? ஆமா, அவளும் கத்ததுல அமைதியாரா. இந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இப்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. எப்போ என்னைக்கு நடந்தது? அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுதான் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. கட்டாயமா இன்னும் 1500 மணி நேரத்துல வந்துருவாங்க. அதெல்லாம் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, சீக்கிரம் இருக்கிற நிலைமையை நீங்க கொஞ்சம் சமாளிச்சிருங்க. எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம், எச்சரிக்கையா இருங்க. ஓகே, நான் பார்த்து
பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ரூம்ல ஜுமான்ஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க சக்கமோட்டோ அப்புறம் ஹிரகாவாவோட சிஸ்டர் கண்காணிப்பில் தான் இருக்காங்க. சக்கமோட்டோ கிட்ட இருந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி நிறைய விதமான தகவல்களை நாங்க சேகரிச்சோம். ஆனா ஹிரகாவாவோட சிஸ்டர் கிட்ட இருந்து அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. பட் ஆனா அவ பண்ண தப்ப ஒத்துக்கு இப்ப திருன்ற நிலைமைக்கு தான் போயிருக்கான். ஆனா ரெண்டு பேருமே ஒரே விதமான குரூப் கிட்ட தான் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அவங்க நிறைய விதமான அன்னிகளான வேலையை கொடுத்திருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இவங்க இருக்கிற பழின்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்களுடைய வேலைக்காக அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸா நெருங்கிட்டோம் அவங்க கிட்ட. ஜுமான்ஜி சார் நல்லா புரிஞ்சுது ஹிட்டோரியா அண்ட் கிரியாரா கொஞ்சம் அலர்ட்டா இருங்கன்னு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஜுமான்ஜி சார் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த இடத்துல நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம். அவங்கள கூட இருக்கலாம்ல? ஆமா கண்டிப்பா இருக்கும். நீ சொல்றதுல ஒரு வகையில உண்மை இருக்குதான் செய்யுது. அதனால நீ வெளியில இருந்து கண்காணி. கிரியாரா கன்வென்ஷன் சென்டரோட எல்லாமே இப்போ கிளியரா இருக்கு சார். ஆனா சிட்டிக்கு வெளியில ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் போடுங்க. நான் இப்போ நோட்டிஃபை பண்றேன் செக்யூரிட்டி டீடைலுக்காக. அவனும் இதுல கலந்துக்கிறேன். இந்த இடத்துல பாதுகாப்புக்காக நிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கொடுங்க. எல்லாருக்குமே இப்போ வெஸ்ட் கொடுத்து அலாட்மெண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனோட பிரசன்டேஷன் இப்போ ஆரம்பிக்க போது இன்னொரு வகையில எல்லாரும் ஹாப்பியா பாத்துலான்னு இருக்க மியூசிக்கையும் அவரோட கண்ணை வச்சு அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதை சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த இன்வென்ஷனை இப்போ பார்க்க போறோம். இதுதான் கிராவிட்டி கண்ட்ரோல் டைப் தெர்மோநியூக்ளியர் ரியாக்டர். அதுக்கப்புறம் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நம்ம இன்னும் கொடுக்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணி முடிக்க அது சக்சஸ்ஃபுல்லா அதுவும் நடந்துன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு இருக்க வெளியே பார்த்தா எல்லாரும் தயாரா தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் எல்லாம் வந்துட்டு நிக்குது. என்னமோ உனக்கு ஆக்டிவேட் பண்ணு அந்த ட்ரக்குள்ள இருந்து. இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ஹார்பர் காமிக்க எல்லா பொசிஷன்ல இருக்கான். ஓகே பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ஷெட்யூல் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஷோவும் வில்லத்தனமா சிரிக்கிறான். என்னமோ பெருசா நடக்க போது பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரசன்டேஷனை காமிக்கிறாங்க. ரெண்டு விதமான மாலிகுல்ஸ் இருக்கும்போது எதிரான் அதோடைய சைட்லயே போயிட்டு அது மோதும் போது அதுல இருந்து வெளிப்படுற அலைகளுக்கும் ரெண்டு ஈவனா ஒரே டைம்ல மோதும் போது ஏற்படுற அலை நீளத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய விதமான எனர்ஜியும் அதுல இருந்து எடுக்க முடியும். இது அதோடைய அடுத்த இன்வென்ஷன். இது எங்களுடைய ஸ்கூல்ஸோட கிராவிட்டி கண்ட்ரோல் டைப் தெர்மோநியூக்ளியர் ரியாக்டர். இது ரொம்பவே அட்வான்டேஜ் ஆனது. இது மூலமா கிராவிட்டில கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி எடுக்க முடியும். இந்த இடத்துல நிறைய ஸ்கூலோட சேர்ந்து முக்கியமான ஆளுங்களும் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றது மூலமா இவங்களுக்கு பேர் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இவங்களோட இன்வென்ஷன்ஸ் நிறைய சேல் ஆகும். ஃபியூச்சரோட மிகப்பெரிய மாற்றத்துக்கு அது உருவாக்குனால ஒவ்வொரு பிரசன்டேஷனும் முக்கியமானது. அதுக்கான ஈவெண்ட் தான் இப்ப நடந்து இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியே இதை பயன்படுத்தி இதை அழிக்கிறதுக்காக இன்னொரு கேங் காத்துன்னு இருக்காங்க. கடைசியில் இன்னும் பக்கம் அந்த பிரசன்டேஷன் முடிக்க கிளாப்ஸும் குவிதாங்க. எல்லாரும் இப்ப 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தலைவன் இவனும் வந்துட்டு என்ன தரிசையா பரவாயில்லையப்பா அவங்களோட நியூக்ளியர் ரியாக்ஷன் பக்கவா அங்க வேலை செய்து பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் நீ எல்லாம் இதுல தான் நிறைய ஒர்க் பார்த்துருப்பேன். கவலைப்படாத. இருந்தாலும் நாங்களும் உன்னை தோக்கடிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள். அந்த நாளுக்காக காத்து நிறுன்னு அவனும் சொல்ல சரி சொல்லிட்டு அவனும் கிளம்ப பார்க்க திடீர்னு அந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுது. இதை பத்தி ஹீரோ அதிர்ச்சியாக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கமா வேலை வளர்ந்துருக்கும். முடிஞ்சிருக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.